தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பேரன்போடு வரவேற்கிறோம். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அமைச்சர் பெருமக்கள் வரவேற்று சிறப்பு செய்கிறார்கள். அறிமொழியால் தமிழகத்தை உயர்த்தியவர், எளிமையால் அரசியலுக்கு இலக்கணம் எழுதியவர், அதிகாரத்தை அல்ல மக்களின் அன்பை செல்வமாக கருதியவர், கல்வி கண் திறந்த கர்ம வீரர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளில் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பேரன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி காமராஜரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வீரகுமார், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவருமான கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பல்லவன் இல்லம் அருகில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கு முதலமைச்சர் விஜய் அமைச்சர்களோடு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த நிகழ்வுல அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, வெங்கடரமணன், ராஜ்மோகன், அருண்ராஜ், ஷாஜகான் உள்ளிட்டோர் முதலமைச்சரோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லவன் இல்லம் அருகில் இருக்கக்கூடிய கர்ம வீரர், கல்வி கண் திறந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நினைவு சிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இன்று முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த நாள். அதையொட்டி தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் விஜய் நேரடியாகவே பல்லவன் இல்லம் அருகில் இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜரின் சிலைக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் 5 பேரில் முக்கிய தலைவராகவும் ஒருவராக காமராஜர் இருந்து வருகிறார். குறிப்பாக காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கல்விக்காக மிக முக்கிய திட்டங்களையும் பல நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். அதுல மதிய உணவு திட்டம் அவருடைய அடையாள திட்டமாகவும் இருந்து வருகிறது. அந்த திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையில அவருக்கு பிறகு வந்த முதலமைச்சர்கள் பல்வேறு சீரமைப்புகளை செய்திருந்தாலும் கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டம் என்பது என்றென்றும் பொன்னான திட்டமாக விளங்கி வருகிறது. அதே போல பள்ளி வேலை நாட்கள் அதிகரிப்பாக இருக்கட்டும், அதே போல இலவச கல்வி, சீருடை திட்டம், அணை கட்டுதல், தொழில் வளர்ச்சி, இது போல கல்வி கண் திறந்த காமராஜனுடைய இந்த பிறந்த நாள்ல அவர் தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கக்கூடிய சீர்திருத்தங்களையும் உன்னத திட்டங்களையும் கூறிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய காமராஜருடைய சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அமைச்சர் பெருமக்களுடன் நேரில் வருகை தந்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். நிச்சயமாக வீரகுமார், அதிகாரம் தன் கையில் இருந்தும் எளிமையே தன் வாழ்நாள் ஆபரணமாக கொண்டிருந்தவர் காமராஜ். அவரது 124வது பிறந்த தினம் இன்று. இதனையொட்டி முதலமைச்சர் விஜய் அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.